மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோட இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் புன்னைவளவன். களம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இன்னும் கூட திமுக அதிமுக அப்படிங்கிறது தான் பெருவாரியான விஷயமா இருக்கு. பாஜக எதிர்ப்புக்கு இன்றைக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்ணக்கூடியவராக விஜய் இல்லை. அவர் தான் பேரே சொல்ல மாட்டேங்கிறாரே. ஜெயலலிதா எம்ஜிஆர் ரெண்டு பேரையும் விஜய் தன்மையப்படுத்துகிறார். மேடம் ஜெயலலிதா உருவாக்கின கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. கரூர்ல ஸ்ட்ராங்கா இருந்த செந்தில் பாலாஜியை ஸ்டாலின் நகர்த்துறாருல. டெக்னிக்கலி அந்த இடத்துல நம்ம போய் ஒரு ஓட்டையை போடணும். விஜய் தாவேகாவுடைய தலைவராகி கட்சி ஆரம்பித்ததிலிருந்து எதற்குமே பொறுப்பெடுக்கவில்லைங்கிறது தான் அவர் மேல நம்ம வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. சிங்கத்தின் குகைக்குள்ளே வந்து அதன் பிடரியை பிடித்தா தொங்க பார்க்கிறாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு போயிட்டாங்க. அப்படியே எழுந்து ஓம் சக்தி பராசக்தி திமுக. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். இந்த தேர்தல் முடிவுகள் யாருக்கு சாதகமா அமையும் சார்? முதல்ல எக்ஸிட் போல்ஸ்னு ஒரு பூதம் கிளம்பி ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த எக்ஸிட் போல்ஸை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த எக்ஸிட் போலை யாரும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். முதல்ல அங்கே நடத்தப்பட்டது எக்ஸிட் போலே கிடையாது, இது போஸ்ட் போல் சர்வே. எக்ஸிட் போல் அப்படின்னா முடிச்சுட்டு, அது பேரே எக்ஸிட் போல் தான். ஓட்டு போட்டு வெளில வரவங்க அந்த எக்ஸிட் பாயிண்டில் நிப்பாட்டி, எக்ஸிட் பாயிண்ட்னா 200 மீட்டருக்கு முன்னாடி நீங்கள் நிப்பாட்டி எதுவும் கட்சி சார்ந்து வேறு விஷயங்கள் கேட்கக்கூடாது. 200 மீட்டருக்கு பின்னாடி என்ன வரவங்ககிட்ட எங்கே யாருக்கு போட்டிங்க, இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டிங்க, இந்த 2 கேள்வி மட்டும்தான் கேட்கணும். இப்படி செய்வதற்கு நேரடியாக களத்துக்கு போய் எந்த நிறுவனமும் செய்ததாக தெரியல. ஸோ இந்த எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு சாதகமாக வந்திருந்தாலும் மெத்தடாலஜியில் சிக்கல் இருக்குது. உதாரணத்துக்கு போல ரிலீஸ் பண்ண யாராவது மாவட்ட வாரியில் யாருக்கு எவ்வளோ சீட்னு சொன்னாங்களா? அவங்க அந்த எண்ணிக்கை ப்ரெடிக்ட் பண்ணாங்க இல்லையா? அப்படி யாரும் பார்த்தா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒன்று. இரண்டாவது, மண்டல வாரியிலாக, இப்போ மேற்கு மண்டலம்னு எடுத்தால் அங்கே ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இவங்க எப்படியெல்லாம் எடுத்திருக்காங்கங்கிறதுலே சிக்கல் இருக்குது. நீங்கள் முடிச்சு இப்போ நேற்று காலையில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னா நம்ம டக்குன்னு யோசிப்போம். 3 நாள் கழித்து வந்து யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு 15 கேள்வி எழுதி கொடுத்தா அது என்ன மாதிரி இருக்குங்கிறது இருக்குது. பலதும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எடுக்கப்பட்டது, ஃபோன் பண்ணி எடுக்கப்பட்டது. ஸோ அதை ஒரு ஓரம் வச்சிடலாம். அது யாருக்கு சாதகமாக வந்திருந்தாலும். களம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இன்னும் கூட திமுக அதிமுக அப்படிங்கிறது தான் பெருவாரியான விஷயமா இருக்குது. விஜய் இது வரைக்கும் வந்த எல்லா கட்சிகளை விடவும் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக கடந்த 30 ஆண்டுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டால் அதில் வந்த கட்சிகளை விடவும் அவர் கூடுதலாக ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கார். அதுக்கு பல காரணிகள். அந்த காலத்தில் இந்த அளவுக்கு சோஷியல் மீடியா இல்லை, அது மிக முக்கியமான காரணம். ஒரு தலைமுறையே அரசியல் மையப்படாமல் இருந்ததுங்கிறது 2வது காரணம். இது 2 தாண்டி விஜயனுடைய இம்பேக்ட் இருக்குது. இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் ஓட்டை எடுத்தாலும் கூட இவங்க 2 பேரில் யாரோ ஒரு ஜெயிப்பதை தடுக்க முடியுமானா அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ திமுக அதிமுகவில் என்ன குஷன் இருக்குது? விஜய் 2 பேர் வாக்கியம் எடுக்கிறாருன்னா இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு நம்ம யோசிச்சோம்னா, இவங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, விஜய் எந்த இடத்துல இவங்களை தாண்டி போக முடியாமல் நிற்கிறாருன்னு யோசிச்சோம்னா புரியும். இப்போ ஒரு அதிமுக வாக்குகளை தான் அதிகம் எடுப்பாருங்கிறது என்னுடைய தியரி. அதை நான் எப்படி நம்புறேன்னா, ஒரு கட்சிக்கு எப்படி எல்லாம் வாக்கு வரும்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ ஒரு கட்சிக்கு அந்த கட்சிக்குன்னு ஏதோ ஒரு ஐடியாலஜி இருக்கும். நம்ம திமுகலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதிமுகவுக்கு போவோம். கட்சிக்கு ஒரு ஐடியாலஜி, ஒரு தத்துவம் இருக்கும். அந்த தத்துவத்துக்காக அவங்க உழைப்பாங்க, அது குறித்து பேசுவாங்க, அதை அடைவதற்கான இலக்குகள் அப்படின்னு செட் பண்ணுவாங்க. ஒன்று. இரண்டாவது, அந்த கட்சியினுடைய தலைவர், அந்த தலைவரினுடைய நிர்வாகத்திறனுக்கு, ஆளுமைக்கு அதனால் அட்ராக்ட் ஆகி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது, இந்த கட்சி யாரோ ஒருவரை எதிர்த்து அரசியல் இவங்க யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்களோ அந்த ஆன்டி ஓட்டை அவங்களுக்கு வரும். ஒரு எதிரியை ஃபிக்ஸ் பண்ணி, எதிரியோ தத்துவமோ இன்னொரு கட்சியோ. 3. நான்காவதாக, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருந்தால் அதனுடைய திட்டங்களின் மூலமாக பயனாளிகள்னு இருப்பாங்க. இந்த 4 கேட்டகரியில் தான் வாக்குகள் ஒரு கட்சிக்காக போய் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ விஜய் திமுகட்டிருந்து இதில் எந்த அளவுக்கு உடைப்பார் அப்படின்னு பார்க்கணும். 1. திமுக பேசக்கூடிய தத்துவம், சமூக நீதி ஆகட்டும் அல்லது மாநில சுயாட்சி ஆகட்டும், மொழி உரிமை ஆகட்டும், இதை திமுகவோட ஒரு ஸ்ட்ராங்காக பேசினா தான் அந்த ஓட்டை அவர் அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்கள் என்னங்க பிஜேபி எதிர்க்கிறீங்க? நான் எதிர்க்கிறேன் பாருங்க. திடீர்னு பார்த்தா அவர் இப்போ திருச்சியில் போட்டி வேலையிடுறாரு. திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே பணிமனையில் அந்த மேலே புதுசாக வாயில் கட்டுறாங்க. அந்த வாயிலில் ஹிந்தியில் பேர் எழுதுகிறாங்க. அந்த ஹிந்தியில் இருக்கிறத தமிழில் எழுதுகிறாங்க.
அதாவது தமிழில் ஹிந்தி வார்த்தையை எழுதுனா அது யாருக்கு புரியும்? ஹிந்திக்காரனுக்கு தமிழ் தெரியாது. இப்போ அதில் ஏதாவது ஒரு பேர் வச்சு தன்யவாத் விஹார் அப்படின்னு எழுதுறான்னா இதை என்ன பண்ணுறான், அவன் தமிழில் தா இன் ய வாத்துன்னு எழுதுறான். ஹிந்திக்காரனுக்கு தமிழ் தெரியாது, அவன் எழுத்த கூட்டி படிக்க மாட்டான். தமிழ்நாட்டுக்காரன் அந்த எழுத்த கூட்டி படித்தாலும் அர்த்தம் தெரியாது. இப்போ எதுக்கு இதை நீங்கள் கட்டி வச்சுருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. இது ஒரு சின்ன சாம்பிள். இதை தாண்டி டீலிமிட்டேஷன்லேருந்து பல விஷயங்கள் இருந்தது. இதுக்கெல்லாம் திமுக எதிர்த்தது. விஜய் சில விஷயங்களை எதிர்த்தாரே தவிர அது வெறும் ஒரு ட்வீட்டோட நின்று போயிருக்கும். கட்சியில் அடுத்த கட்டமாக எடுத்திருக்க மாட்டாங்க, ஒரு போராட்டம் வந்திருக்காது. அப்போ திமுகவுடைய அந்த ஐடியாலஜி வாக்குகளை விஜய் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த இடம் அடி வாங்குது. அவங்க அப்படியே இங்கே எரோடு ஆக மாட்டாங்க. இரண்டாவது, மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவர், நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா கலைஞர் அவர்களுக்கு இருந்ததை விடவும் எதிர்ப்பு வாக்குகள் ஸ்டாலினுக்கு குறைவாக இருக்கிறது, அக்செப்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. 5 ஆண்டுகள் இவர் ஆட்சி செய்திருக்கிறார், நிறை குறைகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது. தேசிய அளவில் இவருடைய செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட சில முன்னெடுப்புகள் அது பெருமளவுக்கு செய்தியாக மாறினதெல்லாம் பார்த்தோம். விஜய் ஒரு நிர்வாகியாக வராத வரைக்கும் ஸ்டாலினோட சிறப்பான ஆளுமைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த வாக்குகளுக்கும் சேதாரம் பெருசாக இருக்காது. மூன்றாவது, ஒரு ஆன்டே வாக்கு, யாரோ ஒருவரை எதிர்த்து வாங்கக்கூடிய வாக்கு. பாஜக எதிர்ப்புக்கு இன்றைக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்காக பண்ணக்கூடியவராக விஜய் இல்லை. அவர் தான் பேரே சொல்ல மாட்டேங்கிறாரே. டீலிமிட்டேஷனுக்குமே பாஜகங்கிற பேரோ மோடி அரசுங்கிற பேரோ என்டிஏங்கிற பேரோ வராமல் ஒரு அறிக்கை வருதுன்னா நீங்கள் என்ன யோசிக்க முடியும்? எனவே அங்கேயும் பெரிய அளவுக்கு வாக்குகள் இல்லை. நான்காவது, பயனாளிகள். இப்போ திமுக அரசு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. இந்த பயனாளிகள்ல இருந்து ஒரு செக்ஷனை விஜய் எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் மகளிர் உரிமை தொகையை கொடுக்குறாங்க, அவங்க 1.25 கோடி குடும்பம் அப்படிங்கிறாங்கன்னா இது யார் வந்தாலும் இது தொடரதான் போகுது அப்படிங்கிற நிலை இருக்கும்போது ஏன் திரும்ப திமுகக்கே வாக்களிக்கணும்னு அவங்க யோசிக்கலாம். இப்போ இவங்க வந்தால் 2000 திரும்ப கொடுக்குறேங்கிறாங்க, அதிமுக 2000. விஜய் சார் நான் வந்தால் 2500 கொடுப்பேங்கிறாரு. அப்போ இவர் நமக்கு செஞ்சுருக்காரு, அவர் வந்தாலும் இது தொடரதான் போதுன்னா நம்ம ஏன் அண்ணாக்கு ஒரு முறை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கூட ஒரு சான்ஸ் எடுக்கலாம். இப்போ பள்ளி கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவிகள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் படித்து போயிருந்தால் அந்த மாதம் 1000 ரூபாய்ங்கிறது இருக்குது. விஜய் சார் அதை சொல்லலைனாலும் அந்த மாணவர்கள் அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்காது, அல்லது அவங்க ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஒரு பொதுவான பார்வை பார்த்து அரசியல் புரிதல் இருந்தாலுமே அந்த எண்ணம் வரலாம், தப்பு இல்லை, நம்ம அப்படிலாம் சொல்லிட முடியாது. அப்போ அப்படி ஒரு மாற்றம் பார்த்தா இந்த பயனாளிகளில் போக வாய்ப்பு இருக்குது. இந்த சங்கு தான் போகும். அதை அக்ராஸ் ஏஜில் எல்லா இதுலேயும் வயது வாரியாக ரொம்ப இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், இல்லை திமுக அதிமுகவின் மீது ஒரு வெறுப்புங்கிறத இங்கே கான்ஷியஸாக ஒரு கட்டமைப்பை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க கடந்த. அப்போ இந்த தேர்தல் தாவேகாவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா ஜெயிக்கிறதுக்கு? இல்லை, இப்போ திமுகவினுடைய வாக்கில் எவ்வளோ இழப்பு வருதுன்னு பார்ப்போம். நான் அதை நீங்கள் கேட்ட இடத்துக்கு வரேன். ஸோ திமுகவுக்கு உங்களுக்கு இந்த சங்கில் இருந்து மட்டும்தான் அவங்க செய்த திட்டங்களின் மூலமாக பயன்பெற்றவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே தான் விஜய் பெரிய எரோஷன். அதே நீங்கள் அதிமுகவுக்கு வாங்க. அதிமுகவினுடைய தத்துவம் என்ன, ஐடியாலஜி? திமுக பேசுகிறத கொஞ்சம் சாஃப்டாக பேசுவோம், மத்திய அரசை எதிர்க்க மாட்டோம், வலியுறுத்தி அது நாங்கள் இணக்கமாக இருந்து பெறுவோம்னு சாஃப்ட் டோனில் பேசுவாங்க. அவங்ககிட்ட கேட்டாலும் டீலிமிட்டேஷனில் பாதிப்பு வரும்னா நீங்கள் செய்யக்கூடாது, இருமொழி கொள்கை தான், இதை கடுமையாக சொல்ல மாட்டாங்க, மென்மையாக பேசுவாங்க. இதைத்தான் விஜய் திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பாஜகன்னு பேர் வராது, மோடின்னு பேர் வராது, தமிழ்நாட்டுக்கு கெட்டதுங்கிறதோட நின்று போயிருமே தவிர செய்யக்கூடாதுங்கிறதாக நின்று போயிடும். அதிமுக பண்ணுறதா அப்படியே பண்ணுறாரு. அதிமுக அந்த இடத்துல இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ தான் அவருக்கு கட்சி பிரச்சனைலாம் ஓஞ்சிருக்கு. இனிமே தான் அவரை ஒரு ஆளுமையாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக அவருக்கான இதுக்கு அப்படிங்கிறது உருவாகணும். இல்லை ஏற்கனவே இருக்கிறது 2024 3 தேர்தல்லாம் அவருக்கு உருவானது வெற்றி பெறுற அளவுக்கு இல்லை. நம்ம அதை அப்படி வேணால் எடுத்துக்கலாம். 19லேயும் அவங்களுக்கு தோல்வி கிடைத்தது, 21, 24. ஒருவேளை அதை தாண்டி இந்த 1.5 வருஷத்தை நமக்கு தெரியாமல் ஒரு வளர்த்துட்டாரான்னு நமக்கு தெரியல. தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். அதனால் என்ன பண்ணுறாரு, இபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய இதை விடவோ முன்னாடி இருந்த தலைவர்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் 2 பேரையும் விஜய் தன்மையப்படுத்துகிறார். மேடம் ஜெயலலிதா உருவாக்கின கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. இன்னொரு எம்ஜிஆர் கிடைக்க மாட்டாரா அப்படின்னு நீங்கள் ஏங்குறீங்கன்னு அதிமுகவினுடைய வாக்குகள் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு வாக்களித்தவர்களை தாங்கிட்ட எடுக்கிறதுக்கான முயற்சி 2. மூணாவது, எதிர்ப்பு. யாரை எதிர்த்து அதிமுக கட்சி நடத்துகிறதுனா திமுக தான். ஸோ அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அதிகமாக நான் தான் திமுக எதிர்க்கிறேன் பாருங்க. இந்த 2.5 வருஷமாக அவர் சொன்னதுங்கிறது அத்தனையாக தானே. திமுக ஒரு தீய சக்தின்னு கிளைம் பண்ணதாட்டும் முழுக்க சிலிண்டர் சரியாக வரல, அதுக்கு ஏன் ஸ்டாலினும் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமான்னு கேட்டார் பாருங்க. ஈரானுக்கு இங்கேருந்து ஒரு படையை அனுப்பி, நெய்தல் படையை கட்டி அனுப்பிங்கிற மாதிரி அதுக்கு ஸ்டாலின் ஏன் முயற்சி எடுக்காமல் போனார் அப்படிங்கிற லெவலுக்கு தான் கொண்டு போய் அதை திமுக கணக்கில் கட்டுறது. அப்போ அதிமுக பேசிய திமுக எதிர்ப்பு வாக்கை அங்கே இருந்தும் விஜய் வாங்குறார்.
நான்காவதாக பயனாளிகள் 5 வருஷம் ஆயிடுச்சு. அதிமுக பயனாளிகள் இன்னும் அதை ஞாபகம் வச்சிருந்து திரும்ப போடுவாங்களாங்கிறதே கேள்விக்குறி. அதுலேருந்து விஜய் அதுலேருந்தும் எடுக்கிறார் அப்படின்னா அதிமுகவுக்கு லாஸ் ஜாஸ்தி. இப்போ கேள்வி என்னன்னா, அதிமுகவுக்கு ஏற்கனவே வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்காக இருந்தது. அதில் திமுக கூட்டணியாக மேலே இருந்தது. 2021 இவங்க 45%, அவங்க வந்து 39%, ஒரு 5.25% டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் விஜய் 2 பேர்லேருந்து உருவும்போது திமுகவோட அதிமுகவோட ஜாஸ்தியாக உருவார் அப்படின்னா அதிமுகவுக்கான இழப்பு திமுகவுக்கும் இழப்பு தான். ஆனால் அவர் இப்போ எடுக்கக்கூடிய வாக்குகள் திமுகவை தாண்டி ஃபஸ்ட்டுக்கு போனோம். ஒரு இது 35 இருக்குது, இது 28னா விஜய் 35ஐயும் தாண்டி இந்த 28க்கு மேலே போனால் அவர் 2வது இடம் வருவார். 30 வாங்குறாருனா இந்த 35 தாண்டி 36க்கு போனால் தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் போனோம். அப்படி போனீங்கன்னா தான் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பே சாத்தியமாகிறது. எனவே அந்த இடம்ங்கிறது இருமுனை போட்டி மறுபடியும் குறுமிப்படுகிற இடமா இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, 3 பேரும் எடுக்கிறாங்க, 2% டிஃப்ரென்ஸ் வருது. நீங்கள் ஒரு 33, ஒரு 31, இவங்க 29 வராருன்னு வைங்க. ஆக மொத்தம் வெற்றி 33% வாங்கி திமுகவுக்கு தான். அப்போ இந்த எலெக்ஷனில் நான் 2 விஷயம் பார்க்குறேன். ஒன்று, இதுவரை ஒரு கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலில் தனியாக சந்தித்து வாங்கிய வாக்குகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இதுவரை வாங்கிய எல்லா கட்சிகளுடையதையும் அவர் தாண்டி போவார்னு நான் மதிப்பிடுறேன். 10% வந்தாலும் அது இது வரைக்கும் இருக்கிறது தாண்டது தான். கூட்டணிக்கு போனது நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது. உதாரணத்துக்கு மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்தா முதல் எலெக்ஷனில் அவர் கலைஞரோட கூட்டணிக்கு போயிட்டார். அதை நீங்கள் மதிப்பிட வேண்டாம் அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். ஆரம்பித்த புது கட்சி ரைட். இரண்டாவது, இந்த முதல் இடம்னா ஒரு 40%, 42%, 38% குறைஞ்சது வாங்கணுங்கிறத குறைக்க போகிறார். இவர் வாங்குறாருன்னு நான் சொல்லலை, அது குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற இடத்த அவர் இன்னைக்கு இந்த எலெக்ஷனில் கொண்டு வர போகிறார். ஒரு 77 தேர்தல் போல் எம்ஜிஆர் 33% வாங்கி தான் ஜெயிச்சார் இன்னைக்கு. கலைஞர் 24, காங்கிரஸ் 20, அடுத்து இருந்த ஜனதா 18% வரைக்கும் வாங்கினாங்க. ஸோ இப்படியான 2 விஷயங்கள் மாறுமே தவிர இன்னமும் அந்த முதலிடம் அப்படிங்கிற இடத்துல அதிமுகவுக்கான போட்டியாகத்தான் அது இருக்கிறது. விஜய் அதில் எங்கே போய் பொசிஷன் பண்ணிக்க போகிறார், இவங்களோட அடுத்து 3வது இடத்துக்கு போக போகிறாரா, இல்லை ஒருத்தரை நகர்த்திட்டு செகண்ட் பிளேஸ்க்கு போக போகிறாரா அப்படிங்கிற இடம் இருக்குது. நம்ம தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது அதிமுக வாக்குகளை அவர் அதிகம் எடுப்பதன் காரணமாக திமுக வருவதற்கான வாய்ப்பு, அதாவது திமுக ஜெயிப்பதற்காக போன முறை டிடிவி பண்ணதை, அதுக்கு முந்தின முறை மக்கள் நல கூட்டணி திமுகவுக்கு செய்ததை, போன முறை டிடிவி அதிமுகவுக்கு செய்ததை இந்த முறை விஜய் ஒரு பெரிய அளவில் செய்ய போகிறாரா, அந்த எஃபெக்டை அப்படிங்கிற கேள்வியாக தான் அது தொக்கி நிற்கிறதா பார்க்குறேன். விஜய்க்கு இந்த முறை சீட் கன்வர்ஷனுமே எனக்கு நம்பிக்கை இல்லை. அதாவது வாக்கு சதவீதம் வாங்கலாம், அது வெற்றியாக மாதிரி எம்எல்ஏ சீட்டாக மாறுதா அப்படிங்கிறதும் நம்பத்தகுந்ததாக இல்லை. டபுள் டிஜிட் எல்லாம் கொடுக்குறாங்க, சிலர்லாம் ட்ரிபிள் டிஜிட் 120 வரைக்கும் போகிறாங்க. அதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய அனுமானம். ஓகே சார், இப்போ திமுக எத்தனை தொகுதிகள் வரைக்கும் வென்றெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இந்த தேர்தல் முடிவுகள்ல? இல்லை, இப்போ நான் எண்ணிக்கையை நம்ம கமிட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இந்த தேர்தலில் தாவேக்கா வந்ததுனால ஒரு கெஸ்ஸிங், ஒரு அனுமானம் தானே. இல்லை, திமுக கூட்டணியாக பெரும்பான்மை எண்ணிக்கையை தாண்டிவிடும். திமுகவுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பொறுத்துக்கிறோம். ஏன்னா அதிமுக எங்கே ஒரு எட்ஜ் எடுக்கலான்னு யோசித்த இடங்களை நான் சொல்கிறேன். அப்போ தான் நமக்கு இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது எப்படியும் கடைசி சுற்று வரைக்கும் கொஞ்சம் நிறைய சீட்டுகளில் யார் முன்ன வருவான்னு தெரியாமல் போகும்னு நான் கணிக்கிறேன். ஏன்னா விஜய் வந்ததுனால அவர் 2 பேர் இருந்து ஓட்டு எடுக்கிறார். ஒரு ரவுண்டில் இவங்க லீடிங்கில் இருக்காங்க, ஒரு 1500 ஓட்டு. அடுத்த ரவுண்டில் தாவேக்கா வேட்பாளர் உருவனா இவங்க லீடிங் போவாங்க. இந்த பரபரப்பு கடைசி வரைக்கும் இருக்கும். போன முறை நமக்கு டி நகர்லாம் ஏறத்தாழ 1000 ஓட்டுக்கு குறைவு, 500 ஓட்டுக்கும் குறைவு தானே அங்கே அவர் சத்யா அவர்கள் இந்த வெற்றி வாய்ப்பை இழந்ததுங்கிறது. அந்த மாதிரி நம்ம முறை நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் தாவேக்கா ஜெயிக்க போகிறதுல இவங்க 2 பேருக்கு யாருக்கு வர்றதுங்கிறத நடுவில் எங்கேருந்து இவங்க உருவராகங்கிறத பொறுத்து போகும். குறைந்தது ஒரு 30 45 தொகுதிகள் நான் அனுமானிக்கிறது இந்த டைட் கண்டஸ்டில் போகும். எனவே அந்த மேஜிக் மார்க்கை தாண்டதுங்கிறது ஏதோ ஒரு, அதாவது தனிப்பெரும்பான்மை யாரோ ஒருத்தவங்க பெற போகிறாங்க, எய்தர் கட்சியாகவோ அல்லது கூட்டணியாகவோ தொங்கு சட்டமன்றம் வராது. ஏன்னா இப்போவும் இது இருமுனை போட்டியாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். 3வது போட்டி யாரோ ஒருத்தர் வரவிடாமல் தடுக்கிற வேலையை கடுமையாக செய்கிறாங்கங்கிறது என்னுடைய அசஸ்மெண்ட்டு. ஆச்சா, இப்போ இந்த இடத்துல நம்ம எண்ணிக்கைக்குள்ளே போகலனாலும் இந்த சீட்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதிமுக ஒர்க் பண்ண இடம் நான் பார்க்குறது, அவங்க முதல்ல டார்கெட் பண்ணுது அவங்க அவங்கள ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு. அது தனியாக நம்ம வருவோம். முதல்ல இந்த கூட்டணி கட்சிகள் நிற்கிறாங்க இல்லையா, சூரியன் இல்லாமல் உங்களுக்கு கை சின்னமோ அல்லது கதிரருவாலோ பானையோ ஏனியோ இவங்க நின்ன இடங்கள்லாம் கொஞ்சம் அழுத்தி வேலை பார்த்தோம்னா, அங்கே ரெட்டையில இருக்குன்னா அங்கே நம்ம ஜெயித்தோம்னா அது நமக்கான ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு ஒப்பீட்டளவில் ஜாஸ்தியாக இருக்கும்னு அங்கே கொஞ்சம் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. 1. 2வது, ஒரு 60 தொகுதிகளில் திமுக அந்த முறை புதுமுகங்களை களமிறக்கியது.
அவங்க முதல் முறை எம்எல்ஏ கேண்டிடேட். அப்போ அதிமுக அதை எப்படி ரீட் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த 60 பேருங்கிறது ஏற்கனவே போட்டவங்கள போட்டா சிட்டிங் எம்எல்ஏவாக கூட இருக்கலாம், நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு திமுக மாற்றிருக்கு. அப்படி ஒரு ரீட் பண்ணாது, இல்லை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுங்கிறதுனால திமுக மாற்றிருக்கு. அப்போ இங்கே நம்ம இறங்கி கொஞ்சம் நல்லா வேலை பார்த்தோம்னா, ஒருவேளை நம்ம அங்கே அந்த ஏற்கனவே தனிநபர் மேலே இருந்தது, ஒரு எம்எல்ஏவாக இருக்காரு இல்லை அவர் மேலே அதிருப்தினா, அது நம்ம திமுக மேலே அதிருப்தியாக மாற்றி நம்ம ஜெயிக்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு அங்கே செகண்ட் கேட்டகரியாக ஒர்க் பண்ணாங்க. மூணாவது அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம், ஒரு முதற்கட்டமாக ரிலீஸ் பண்ண அந்த ஒரு 23-25 பேரில் இறந்தாலும் அங்கே அவங்க ஜெயிப்பாங்கங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான மாதிரி தான். தொடர்ந்து அவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கோட்டையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ தொண்டாமுத்துடைய வேலுமணி தோப்பான்னு யாராவது பெட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம். எப்படி விஜய் சார் 120 ஜெயிப்பான்னு ஒருத்தர் பெட்டு கட்டினதை நம்மலாம் ஆச்சரியமாக பார்க்குறோமோ, உங்களுக்கு அங்கே தொண்டாமுத்தூரோ இல்லை விராலிமலையோ இல்லை இங்கே சேப்பாக்கம் திருவில்லிங்கனையோ இல்லை குளத்தூரோ இதெல்லாம் வந்து இப்போ பெரியசாமி அவர் ஜெயிக்க மாட்டான்னு யாராவது சொன்னால் நம்ம உள்ளபடியே ரொம்ப ஆச்சரியமாக தான் பார்க்கணும். அப்போ அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடங்கள் எல்லாம் கவனிக்கத்தக்கதாக மாறும். அதனால் திமுக அதிமுகக்குள்ளே தான் கிளம்பு இருக்கும். அந்த ஸ்விங் அப்படிங்கிறது இன்னமும் திமுக ஹேஸ் அன் எட்ஜு. ஆனால் அது ஒரு ஈஸியாக உங்களுக்கு காலைல 12 மணிக்கு ட்ரெண்டு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான் இவங்க இங்கே 150 தொட்டுட்டாங்க, அவங்க எங்கே 70 வர மாதிரி தெரியல, முடிஞ்சு போச்சு நம்ம டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடலாங்கிற மாதிரி போகாது. தள்ளி 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 கொண்டு வந்து மதியம் மாலை ஒரு அளவுக்கு செட்டில் ஆகி நிற்கிற அளவுக்கு ஒரு நம்ம எப்படி சீட்டு எட்ஜில் உட்காந்துட்டு படம் பார்க்குறதும்பாங்கள்ல, அந்த மாதிரியான த்ரில்லிங்காக அது இருக்கும். மேபி ஒரு சிஎஸ்கே எம்ஐ மேட்ச் மாதிரி தான் அந்த முறை இருக்கும். என்ன யார் ஃபைனலுக்கு போகிறாங்கிற இடத்துல ஒரு டஃப்பான டீம் வந்து இந்த செமிஃபைனல்ஸில் ஒரு சூப்பர் ஓவர் வந்து அங்கே தட்டிக்கிட்டு வர மாதிரியான ஒரு ஃபீல் அது கொடுக்கும்னு நான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் டிஎம்கே ஹேஸ் அன் எட்ஜ். திமுக தனித்தோ அல்லது கூட்டணியோடோ அந்த மார்க்கை கிராஸ் பண்ணிடுவாங்கங்கிறது என்னுடைய அசஸ்மெண்ட்டாக இருக்குது. சரி சார், இப்போ அதிமுக கூட்டணி எவ்வளோ வாக்கு சதவீதம் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? ஏன்னா கருத்து கணிப்புகள்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வர்றது, அதாவது இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வர்றது என்னன்னா, டிவிகேக்கு அப்புறம் தான் வந்து அதிமுகங்கிற மாதிரி சில எக்ஸிட் போல் ரிசல்ட்டும் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ எவ்வளோ வாக்கு சதவீதம் அதிமுக வாங்க வாய்ப்பு இருக்கு? அங்கேயும் அது விஜய் சார்ட்டு தான் வந்து நிற்கும். அவர் எவ்வளவுக்கு எவ்வளோ அங்கேருந்து உருவரார் அப்படிங்கிறது. இதில் என்னன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் உங்களுக்கு பேஸ் ஜாஸ்தி. விஜயனுடைய இம்பேக்ட்டுமே நகர்ப்புறங்களில் இருக்கிற அளவுக்கு கிராமப்புறங்களில் இருக்காதுன்னு நான் மதிப்பிடுறேன். ஏன்னா நீங்கள் எப்பயுமே எடுத்துக்கிட்டால் ஒன்று பெரும்பாலும் நீங்கள் இப்போ ரிவர்ஸில் நம்ம யோசிச்சோன்னா, விஜய் சாருக்கு இவங்க 2 பேர் வந்து வாக்கு போகுது, அது எந்த எல்லை வரைக்கும் போக போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. இரண்டாவது, திமுக அதிமுக வேண்டாம் அப்படின்னு ஒரு 25% வாக்கு எப்பயுமே இருக்கும். புதிதாக வருகிற எல்லோரும் அதற்குள்ளேயே தான் சுற்றி அந்த வாக்கை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 30% வரைக்கும் கூட சமயத்தில் போகலாம். அது வந்து அது மத்தியில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் பிரதமருக்கானது, பிரதமர் வேட்பாளரை பொறுத்துன்னு. உதாரணத்துக்கு போன எலெக்ஷன் 2024 நீங்கள் எடுத்துங்க, திமுக தனியாக நிற்கிறாங்க, திமுக தனியானா அவங்க கூட்டணி நிற்கிது, அதிமுக தனியாக நிற்கிறாங்க. இது போக என்டிஏன்னு அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை கட்டுறாரு, சீமான் தனியாக நிற்கிறார், சுயேட்சைகள் எல்லாம் நிற்கிறாங்க. என்டிஏ கூட்டணி 18% வாக்கு வாங்குது, சுயேட்சைகளில் நம்ம விடுவோம், சீமான் 8% வாங்குறாரு, இதுவே 26%. சுயேட்சைகள் நோட்டா இதெல்லாம் அப்படி இப்படின்னு எடுத்தால் ஒரு 28% வாக்கு இருக்குது. இதுவே வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலில் வந்து அதில் ஒரு 5% குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன். ஒரு 25% அப்படிங்கிறது வெளியிலே சுற்றிக்கிட்டு இருக்கும். இதில் ஒரு சங்கை எடுக்கிறார். இது போக இங்கே 2 எடுக்கிறாருன்னும் போது விஜய் எடுக்கிறது எவ்வளோ டென்ட்டுங்கிறது நம்ம கணிச்சாலும் அதிமுக எவ்வளோ வரும்னு கணிக்க முடிய ஒரு சூழல் இருக்கனால அதிமுக கிராமப்புறங்களில் அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் இன்னமும் குறையாமல் இருக்கிறத நம்ம மதிப்பிடலாம். அந்த இடங்களில் தாவேக்காவுடைய ஏன்னா நீங்கள் ஊர்தோறும் கிராமம் தோறும் ஒரு கிளை கழகத்தை உருவாக்கி அங்கே கொடியேற்றிட்டு அங்கே ரெகுலராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் நம்ம எடுத்தோம்னா, எம்ஜிஆர் பிறந்தநாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி ஜனவரி 2026 எடப்பாடி பழனிசாமி ஒரு 5 அறிவிப்புகளை வெளியிடுறாரு. அந்த 2000 ரூபாய் உரிமை தொகைன்னு முதல்ல அறிவித்தது அவர் தான். உரிமை தொகைன்னு சொல்ல முதல்ல வேறு ஒரு பேர் சொன்னாங்க, அப்புறம் அது சிக்கலாச்சுன்னு அப்புறம் அந்த பேரை மாற்றினாங்க. இது நடந்ததும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களிலும் அதை பேனராக அடித்து கிராமங்களில் டிஸ்பிளே பண்ணாங்க, போஸ்டர்களாக வைக்கப்பட்டது. பேம்ப்ளெட் ரெடி பண்ணிவிட்டு டோர் டு டோர் அதிமுகக்காரங்க வேலை பார்த்தாங்க. ஒரே டெம்ப்ளேட்டு தமிழ்நாடு முழுக்க. நான் அந்த சமயத்தில் ஒரு 7-8 மாவட்டங்களுக்கு ட்ராவல் பண்ணேன். அப்படி பண்ண சமயத்தில் நான் பார்த்தது என்னென்னா, இங்கே எடப்பாடியார் படம் இருக்கும், மேலே எம்ஜிஆர் ஜெயலலிதா படம், கீழே இந்த ஓரத்தில் மாவட்ட செயலாளர் ஃபோட்டோ இல்லை கிளை அங்கே யார் ஒன்றியமோ அவங்க ஃபோட்டோ மட்டும் மாறும். டெம்ப்ளேட் ஒன்று தான், காமன் டெம்ப்ளேட்டு எல்லாருக்கும் அனுப்பிட்டு அந்த ஊரில் யாரோ அவங்க ஃபோட்டோவை வச்சு நீங்கள் பிரிண்ட் எடுத்துங்கிற ஃபார்மெட்டில் மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணாங்க.
கிராமங்கள் தோறும் அதை கொண்டு போய் சேர்த்து, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக அவங்க இபி பில் தான் சாட்சின்னு ஒரு கேம்பெயின் டோர் டு டோர் நடத்தினாங்க. இதெல்லாம் கிராமப்புறங்களில் எஃபெக்டிவாக அதிமுக இயங்குச்சு. அந்த இடத்துல போய் வாக்காளர்களை அணுகிற இடத்துல தாவேக்கா தவறு செஞ்சுது. இப்போ நம்ம விஜயனுடைய பார்ட்டியை பெருமளவுக்கு ஒரு அர்பன் சென்ட்ரிக்காக கமலஹாசன் எந்தெந்த பகுதிகளெலாம் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தினாரோ அந்த இடத்துல கமலை விட கூடுதலான இம்பேக்டை ஏற்படுத்துவார். அவரை விட டபுள் மடங்கு கூட இருக்கலாம். ஆனால் கிராமப்புறங்களில் அவங்களுக்கான அட்வான்டேஜ் இருக்கா இல்லைன்னா அங்கே இன்னும் உறுதியாகவே திமுக அதிமுகவாகத்தான் இருக்கிறது. நமக்கு செமி அர்பனாகவும் ரூரலாகவும் இருக்கக்கூடியது ஏறத்தாழ 150 கான்ஸ்டிடுவன்சிஸ் வரும். ஸோ அப்படின்னும் போது இந்த நகரப்புற இந்த இதுக்குள்ளே வராமல் இருக்கக்கூடிய இந்த 150 கான்ஸ்டிடுவன்சிஸு இதில் யார் டாப் நெக் டு நெக்கில் அடித்து மேலே வராங்களோ அவங்க வரக்கூடியதாக அது மாறப்போகிறது. ஸோ அதிமுகவுக்குமே ஆக்சுவலாக ஒரு ரெசிலியன்ஸ் உண்டு. ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை தோல்விக்கு பிறகு அவங்க ஜெயலலிதா அவர்கள் ஒன்றும் 5 வருஷமும் ஃபுல்லாலாம் அரசியல் செஞ்சதில்லை. ஆனால் அந்த கேடர்ஸ் உள்ள என்கேஜ்மெண்ட்டாக இருப்பாங்க. இப்போ ஜெயலலிதா அவர்கள் இல்லாத சூழலில் எடப்பாடி பழனிசாமி அந்த நம்பிக்கையை தன் தொண்டர்களுக்கு கொடுத்தாரா அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனில் நம்ம பார்க்கணும். கடந்த 3 தேர்தலுடைய தோல்வியிலும் அதிமுக எந்த ஒரு விதமான தவறுகளை திருத்தி கொண்டு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணலை. 19 அந்த ஒரு சீட்டு ரவீந்திரநாத் தேனியில் ஜெயிக்கிறாரு, மீதி எல்லா சீட்டும் அவங்க தோற்கிறாங்க. 21 75 சீட்டு கூட்டணியாக 66 ரெட்டலைக்கு ஜெயலலிதாமாவோட கூட தான். ஆனால் அதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதற்கு பிறகு அது போதுமானதாக இருந்ததா? தோல்விக்கு யார் காரணம்? என்ன முடிவெடுத்தீங்க? எதை திருத்திக்கிட்டீங்க? அந்த தோல்விக்கு பொறுப்பெடுத்து எத்தனை மாவட்ட செயலாளர்களை நீங்கள் மாற்றிருக்கிறீங்க? இப்போ தோற்ற மாவட்டங்களாக இருக்கும், சில மாவட்டங்கள்லாம் முழுக்க தோல்வி. இப்போ உதாரணத்துக்கு திருச்சி திமுக ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணுது. கரூரில் 4க்கு 4, திருச்சியில் 9க்கு 9 திமுக, கரூரில் 4க்கு 4 திமுகனா அங்கே இருக்க மாவட்ட செயலாளர்கள் மீது நீங்கள் வந்து வெறும் ஆளை மாற்றினா போதுமா? அங்கே கட்சியை வளர்ப்பதற்கு இப்போ என்ன பேட்டர்னோ ஒரு மூத்த தலைவர் அங்கே பொறுப்பாளராக போட்டு அடுத்த முறை அங்கே நம்ம பாதிக்கு பாதியாக ஜெயிக்கிறோம். இப்போ கோவையில் 10க்கு 10 வாஷ் அவுட் ஆன பிறகு கரூரில் ஸ்ட்ராங்காக இருந்த செந்தில் பாலாஜியை ஸ்டாலின் நகர்த்துறாருல. டெக்னிக்கலி அந்த இடத்துல நம்ம போய் ஒரு ஓட்டையை போடணும். அது திமுகவின் கோட்டைன்னு ஒரு அதிமுகவின் கோட்டைன்னு ஒரு மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடாது. அது நம்ம விட்டோம்னா நம்ம கட்சிக்கு அது நல்லதில்லை, பரவல் ஆகணும்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா? இந்த மாதிரி ஓபிஎஸ் போகிறாரு, டிடிவி ஆல்ரெடி வெளியில் போயிருந்தார், சசிகலாமா போயிட்டாங்க. அப்போ நீங்கள் ஒட்டு மொத்தமாக சவுத் தமிழ்நாட்டில் அடி வாங்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்க என்ன சமூகமோ அதே சமூகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் உங்கள் கட்சியில் இருக்கிறாங்கல்ல, அவங்கள தென்மண்டல பொறுப்பாளராக போட்டு அங்கே போங்க. 2024 எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு வருஷம் நீங்கள் அங்கே போங்க. ஆளுக்கு 6 தொகுதியில் ஒரு மாவட்டம் ஃபுல்லாக பொறுப்பு இறங்கி வேலை செய்யுங்க. நம்ம ஒன்றும் அந்த சமூகத்துக்கு எதிரானவங்க கிடையாது. அதிமுக எல்லாருக்குமான கட்சி. நான் பாருங்கள், நம்ம சமூகத்தில் இருந்தால் நானும் அங்கே பொருளாளராக இருக்கேன், இந்த பொறுப்பில் இருக்கேன், திரும்ப அமைச்சரானோம்னா நமக்கு பிரதிநிதித்துவம் இருக்குன்னு போய் வேலை செய்யுங்கன்னு ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அனுப்பியிருந்தா அது ஒர்க்காக இருக்கிற பட்சத்தில் இப்போ டிடிவி தினகரன் சேராமல் இருந்திருந்தாலும் அது அவங்களுக்கு பலமாக இருக்கும். சேர்ந்த பிறகு அவங்க கட்டாயம் பெரிய ஒரு ஃபோர்ஸாக சவுத்தில் கோர்ஸ் கரெக்ஷனாக மாறி இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு 10.5 கொடுக்குறேன்னு இவங்களும் ஆயத்திறக்கல, அவங்களும் ஆயத்திறக்கல. போன முறை அந்த 10.5 வன்னியர் மக்களுக்கு கொடுத்ததுங்கிறது ஒரு கவுண்டர் கன்சாலிடேஷன் நடந்தது. அப்போ அப்படி இல்லாத சமயத்தில் டிடிவி வரும்போது இது பெரிய ஃபோர்ஸ் ஆகி சசிகலாமா கேண்டிடேட் போட்டிருந்தாலும் அதை தாண்டி இவங்க ஜெயிச்சு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி இதனுடைய தவறுகளை திருத்தி கொள்ளாமல் விட்டுவிட்டார், அல்லது தவறுகளுக்கு பொறுப்பேற்காமல் போய்விட்டாருங்கிற ஒரு இடம் இருக்குது. இது அதிமுக செய்த தவறு. பாஜகவிட்ட நெருக்கடி கொடுத்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க சொல்லலை. நீங்கள் மம்தா பானர்ஜிக்கு கொடுத்த நெருக்கடி இருக்குல்ல, அதில் 10% அல்லது 5% கூட தமிழ்நாட்டில் கொடுக்கல. ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த மாதிரி பாஜக கூட்டணியில் வச்சுருக்கிறீங்க. மத்திய அரசு எக்கச்சக்கமான ஏஜென்சி இருக்குது, இறக்கி விட்டுருக்க வேண்டியதானே. அதையும் செய்யாமல் அவங்க அந்த இடத்துல தவறு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படியான குழப்பங்கள், நெருக்கடிகள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நகர்ந்து வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு டென்ட்டை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது நம்ம ரிசல்ட் அடுத்து ஒரு 2 அல்லது 3 நாட்கள், ஏன்னா தொகுதி வாரியெல்லாம் நமக்கு வாக்குகள் எப்படி பிரிஞ்சிருக்கு என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்த பிறகு தான் ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் கிடைக்கும். ஆனால் இதையும் தாண்டி அவங்க வராங்க அப்படின்னா உள்ளபடியே அரசியல்வாதிகள், புள்ளிகள், நம்மள மாதிரியான ஊடகவியலாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், யாராவனாலும் நீங்கள் எடுத்துங்க, நம்ம எல்லாரை விடவும் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் ஷார்ப்பானவங்க. இந்த எலெக்ஷனில் நம்ம ரிசல்ட்லேருந்து அதை மிக நிச்சயமாக புரிஞ்சுப்போம். இப்போது ஒரு எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் மட்டும் தாவேக்கா ஒரே ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வெளியாயிருச்சு. அந்த ஒரு தொகுதி ஒருவேளை விஜய் ஜெயிச்சிருக்காருன்னு வச்சுக்கிட்டா அவரை நம்பி வந்த புஷி ஆனந்தோ, ஆதவ் அர்ஜுனாவோ, செங்கோட்டையன் இவங்களோட நிலைமையில என்ன ஆகுறது? ஏன்னா
செங்கோட்டையன் இருக்கட்டும், அதிமுக விட்டு விஜய் கட்சிக்கு வந்தவர். ஆதவர்ஜுனா உங்களுக்கு தெரியும், விசிகால இருந்து வந்தவர். இந்த மாதிரி சிலர் முக்கியமான வேலைகளை விட்டு தாவேக்காவை விஜய நம்பி வந்திருக்காங்க. ஒருவேளை அந்த ஒரு எக்ஸிட் போல் ரிசல்ட் மாதிரி ஒரே ஒரு தொகுதியில விஜய் மட்டும் ஜெயிச்சா இவங்க நிலைமையில என்ன ஆகும்? இல்லை, நீங்கள் முகம் அறிந்த இந்த ஒரு தோல்வி வந்தாலும் திரும்ப அவங்களுக்கு அதனால பெரிய பாதிப்பு இல்லாத ஆட்களை பற்றி கேட்குறீங்க. செங்கோட்டையன் அவர்கள் கடந்த காலத்தில் தோல்வியும் சந்தித்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர் அதிலிருந்து மீண்டும் வந்திருக்கிறார். ஆதவர்ஜுனாக்கு இந்த ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டோடு அவருக்கு முடிஞ்சிடாது, மிகப்பெரிய வீழ்ச்சி கிடையாது. புஷி ஆனந்தும் அப்படிதான், அவர் கடந்த காலத்தில் எம்எல்ஏ இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு இந்த கட்சியை கொண்டு போய் ஆரம்பித்தவர் காங்கிரஸில் இணைச்சிட்டாங்க. அது புஷி தொகுதி பேர் தான் புஷியை, பாண்டிச்சேரியில். அது அதனோட சேர்ந்தது தான் அவர் புஷி ஆனந்தன். இப்போ அவர் டி நகர் ஆனந்த் ஆகிறாராங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் என்னன்னா, முகவரி அறியாத விஜயனுடைய மக்கள் இயக்கத்திலிருந்து தொடங்கி அதிலிருந்து சீட்டு கிடைச்சானாங்களே இந்த 100 இவங்களுக்கும் லாஸ் இருக்கும், நம்ம இது இல்லைங்கள. ஆனா இதை விட மோசமான லாஸ் அவங்களுக்கு இருக்கும். ஆமா, சில ஆர்டிக்கல்ல படிக்கிறப்ப என்ன தெரிய வந்துச்சுன்னா, ஊர் சைட்ல இருக்கிற எம்எல்ஏ தாவேகா கேண்டிடேட்ஸ் அவங்களோட சொந்த காசை போட்டு கடன் வாங்கி இந்த எலெக்ஷன்ல நின்றுருக்காங்க. அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியாம தவிக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை நம்பிதான் இருக்காங்கிற செய்தியும் கேள்விப்பட்டோம். சோ அவங்க நிலைமை என்ன ஆகுறது? தன்னுடைய உழைப்பின் மூலமாக இருந்த ஒத்த வீட்டையும் கொண்டு போய் அடகு வச்சு எலெக்ஷன் செலவுக்கு யூஸ் பண்ணிட்டு கடைசி 2 நாள் பிரச்சார வாகனத்திற்கு டீசல் போட காசு இல்லாத தவேகா வேட்பாளரும் இருக்கிறார்கள். நம்ம நினைக்கும் போது பதறுது. அவங்களுக்கு இதுக்கப்புறம் திரும்ப 0ல இருந்து ஆரம்பிக்கணும். அவங்களை நம்பி இருக்க குடும்பத்துல இருந்து என்னவாக போகுதுங்கிற அதிர்ச்சி நமக்கு தாக்குகிறது. குறைஞ்சபட்சம் உங்களின் மீது அன்பு காட்டி வந்தவர்களுக்கு கட்சி செய்கிறது. நான் திரும்ப சொல்கிறேன், கட்சி குறிப்பிட்ட அளவு வரைக்கும் செலவு பண்ணலான் இருக்கு. நீங்கள் அந்த செலவுல இருந்து பிரித்து கொடுத்துருந்துருக்கலாம் இல்லை, உங்களுக்கு அப்படி என்ன வந்துட போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. செலவினங்கள் கூட போனால் காசே தரலையா? கட்சி ஒன்றும் பெரிதாக, அதாவது இதில் அவங்க கை காசு இருக்கிறவங்க செலவு பண்ணவங்க அது தனி. அவங்களுக்கு ஏற்கனவே சேர்த்த பணம் இருக்குது, சொத்து இருக்குது, அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டது வேற, அவங்க எதிர்பார்க்கல. பட் மற்ற எல்லாருக்கும் மினிமம் விஷயமே போய் அவங்களால கொண்டு போய் சேர்க்க முடியலன்னு ஒரு பார்வை இருக்குது. நான் சொல்கிறது, நீங்கள் ஒயிட்டில் அதிகாரப்பூர்வமாக கட்சியினுடைய கணக்கிலிருந்து கொடுக்க போனதே ப்ராப்பராக போய் சேரலங்கிற சிக்கல் இருக்குது. எதனால அப்படி சொல்கிறீங்க? இல்லை, அங்கே கிரவுண்ட்லேருந்து நமக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அப்படி தான் இருக்குது. நீங்கள் கட்சி இவ்வளவு செலவு பண்ணலான்னு ஒரு கட்சிக்கு உண்டு. அது தேசிய கட்சியாக இருந்தால் ஒரு அமௌண்ட் வைப்பாங்க, மாநில கட்சி அதில் அங்கீகாரம் பெற்ற கட்சி, பதிவு செய்த கட்சி, அந்த மினிமம் லிமிட் வரைக்கும் ஸ்லாப் வரைக்கும் கட்சி செலவு பண்ணலாம். என்ன சிக்கல்னா, இவங்க இந்த செலவெல்லாம் வேட்பாளருக்கு கொடுத்துருக்க வேண்டியதெல்லாம் இவங்க நிகழ்ச்சியை நான் கொண்டு போய் ஸ்டார் ஹோட்டலில் நடத்துகிறேன்னு கேண்டிடேட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறேன்னு ஒன்று, மேனிஃபெஸ்டோ, அதுக்கான செலவு எக்கச்சக்கமாக இருக்கும். அப்போ ஆடிட்டர் என்ன சொல்லுவாங்க, நம்ம கட்சி இவ்வளோ தான் சார் செலவு பண்ணணும், ஏற்கனவே இந்த 2 ஹோட்டல் புக் பண்ணதிலே சரியாக போச்சு, அதனால் கேண்டிடேட் கொடுக்க முடியாத சிக்கல் வரும், எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியான நெருக்கடிகள் அவங்களே தேடிக்கிட்டதும் ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று, கேண்டிடேட்டுக்கு கட்சி கொடுக்கணும், ஏன் கொடுத்து தான் நம்ம கொடுத்து தான் அவங்க செய்யணுமா என்கிற எண்ணத்தில் தலைவரே இருந்தாராங்கிற கேள்வி இருக்கு. அவர் தான் கோடியா காசு சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அவர் தான் எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு இருக்காருமே. எடுக்க முடியாத சூழல் ஏதாவது என்ன இருந்துச்சுங்கிறத அவர் தான் விளக்கணும், நமக்கு விளக்க வேண்டாம். அவங்க கேண்டிடேட்ஸ்க்காச்சும் குறைஞ்சபட்சம் நீங்கள் விளக்கி இருக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் வேட்பாளர் அறிமுகத்துக்கு பிறகு ஒரு வேளை எடுக்க முடியலன்னா பாருங்க, நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா வாங்க, முடிச்சுட்டு நான் தரேன்னு ஒரு வார்த்தையாச்சும் சொல்லணுமே. உங்களை தான் பார்க்கவே முடியலையே, கேண்டிடேட்டாலையும் பார்க்க முடியலையே. நீங்கள் இதெல்லாம் என்ன லிஸ்ட்டில் சேர்ப்பீங்கிறது இருக்குது. உங்களை நம்பி கட்சிக்கு வந்தவங்க, உங்களை நம்பி கட்சி வேலை பார்ப்பதற்காக பார்த்துட்டு இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தவங்களையும் நமக்கு தெரியும். ஆச்சா, இவ்வளவையும் நம்பி வந்தவங்களை நீங்கள் என்ன திரும்ப செய்கிறீங்க இந்த கட்சியாகவோ ஒரு தலைவராகவோங்கிற கேள்வி அப்படியே உங்கள் கண் முன்னால் இருக்கிறது. எலெக்ஷனுக்கு பிறகு தான் பல விஷயங்கள் வெளியில் வரும். தொடர்ந்து அந்த கட்சியிலேயே தொடர விரும்புகிறவர்கள் இந்த சோகத்தை வெளியும் சொல்ல மாட்டாங்க. இதை நான் சொல்லி தளபதிக்கு அது கெட்ட பேராக போயிடலாம் அப்படின்னுட்டு அதையும் சொல்லாமல் கஷ்டத்தை நான் தாங்கிக்கிறேன்னு போகிறவர்களும் இருப்பார்கள். கடைசி வரைக்கும் இதனால் கட்சிக்கு அவப்பேர் வந்துடக்கூடாதுங்கிற உணர்வோட. பட் அது ஒரு வகை, அது நீங்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த வழி உங்களுக்கு போச்சுன்னா பரவாயில்ல, உங்கள் குடும்பமும் ஏன் சஃபர் ஆகணுங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் தியாக தீபமாக கொள்கைக்கு ஒன்றாக இருப்பதற்கு உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கான விஷயங்களை நீங்கள் உங்கள் கடமையை அவங்களுக்கு செய்யாமல் போகிறதுங்கிறத நியாயப்படுத்த முடியாதுங்கிற கேள்வி இருக்குது. அஃப்கோர்ஸ் அது தனி மனித நியாயங்கள் சார்ந்தது. ஆனால் அந்த மாதிரியான சூழலில் அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா அதற்கு அவர் குறைந்தபட்ச பொறுப்பையாச்சு ஏற்கணும். விஜய் தாவேகாவுடைய தலைவராகி கட்சி ஆரம்பித்ததுலேருந்து எதற்குமே பொறுப்பெடுக்கவில்லைங்கிறது தான் அவர் மேலே நம்ம வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்குது. ரீசெண்டாக ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, என் ஆனந்த் அவர்களுக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் சண்டை,
ஸோ அதனால டி நகர் தொகுதியில மட்டும் விஜய் பரப்புரைக்கு போனாரு, வில்லிவாக்கம் தொகுதிக்கு ஆதவர்ஜுனாக்கு ஆதரவா விஜய் வந்து பரப்புரைக்கு போல அப்படிங்கிற செய்தியும் சர்க்குலேட் ஆயிட்டு இருந்துச்சு. இது ஒருவேளை உண்மையா இருந்தா அதாவது என்ன ஆனந்த் பக்கம் தான் விஜய் இருக்காரு, ஆதவர்ஜுனா பக்கம் இல்லை அப்படின்னா இந்த தேர்தலோட தோல்வி முடிவு ஆதவர்ஜுனா உணர்ச்சிவசப்பட்டு தான் விசிகால இருந்து டக்குனு இங்க வந்தாரு. ஸோ தாவேக்கா விட்டு அவர் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி உள்ள ஒரு உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்குங்கிற மாதிரிதான் செய்தி வெளியாயிருக்கு. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க ஒருத்தர் மட்டும் போவாரான்னு கேக்குறீங்க. எலெக்ஷன் முடிஞ்சாதான் பலரும் அப்படிங்கிற இடத்துக்கு வரும். ஏன்னா நீங்க 100 கேண்டிடேட் வேற வேற கட்சியில இருந்து வந்து கடைசி அங்க சீட்டு கொடுக்கலங்கிறதுக்காக இங்க வந்தாங்க. அவங்கெல்லாம் அந்த கட்சிக்கு ஏன் விசுவாசமா இருக்கணும்னு கேள்வி வருது. சீட்டு கொடுக்கலன்றதை நாங்கள் கோச்சிட்டு வந்தீங்க. இங்கே எலெக்ஷன் முடிஞ்சால் அடுத்து வேறு இடத்துக்கு பழையபடியே போகலான்னு போக மாட்டாங்களா? நான் ரிவர்ஸில் கேட்குறேன், அவங்களாம் ஸ்லீப்பர் செல்லாக இருக்க வாய்ப்பு இல்லையா? திமுக அதிமுகலேருந்து இங்கே நடக்கிறத பார்த்து சொல்லுங்கன்னு அனுப்பியிருக்க வாய்ப்பு கிடையாது. நீங்கள் எப்படி அவங்களை கேண்டிடேட் ஆகினீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. சரி, அரசியல் ரீதியிலாக தனிநபர்கள் என்ன முடிவு வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் இப்போ பல்வேறு காரணங்களுக்காக வாய் திறக்காமல் இருக்கிறவர்களும் கூட எதிர்பார்த்த முடிவு கிடைக்காவிட்டால் நிறைய பேசுவாங்க. உள்ளறைக்குள் நடந்ததெல்லாம் பொதுவெளிக்கு அவங்களே போட்டு உடைப்பாங்க. ஆக்சுவலாக வெளியேறப்போ ஒருத்தர் சொல்கிறத நம்ம ரொம்ப சீரியஸாக எடுக்க வேண்டாம். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர், அதனால் நான் அவரை விட்டு வெளியேறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதில் உண்மையும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுங்கிறது வெளியில் அதாவது உண்மையை சொல்கிறவங்கள தெய்வத்துக்கு சமமாக 2 தெய்வமும் மாறி மாறி உண்மையை சொல்கிற காலம் வரும்போது நம்ம அப்போ உட்காந்து இதை எலாபரேட்டாக பேசலாம். கட்சிக்குள்ளே நிறைய பவர் சென்டர்ஸ் இருக்குது. உண்மை ஆட்சிக்கு வந்த இருக்கிற திமுக ஏற்கனவே இருந்த அதிமுகவை விடவும் மிக அதிகமான பவர் சென்டர்ஸ் தாவேக்காவில் இருப்பது தான் தாவேக்காவை வந்து ஒரு உறுதியான முடிவெடுக்காமல் போனதற்கு காரணம் அப்படிங்கிறது கரெக்டான விஷயம். ஆளாளுக்கு ஒன்று சொல்லி கடைசியில் எந்த முடிவுமே எடுக்காமல் விஜய் சார் ட்ராப் பண்ணக்கூடிய இடத்துக்கு அது போகுது அப்படிங்கிறது இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுற செய்தியாக இருக்குது. அதில் உண்மைத்தன்மையும் இருக்குது. அப்போ ஒரு தலைவர் எல்லார்ட்டையும் கருத்து கேட்டுட்டு இறுதி முடிவு அவர் எடுக்கிறவராக இருக்கணும். ஒருவேளை இந்த தேர்தலில் அதற்கு பிறகு வர பாடம் படிப்பினைகளுக்கு பிறகு அந்த பண்பு நலன்களை விஜய் சார் வளர்த்துக்கிறாரா? அந்த கட்சி அடுத்து என்னமாகும் 2026க்கு பிறகு? 2026க்கு பிறகு எல்லா கட்சிகளும் என்ன ஆகும், எல்லா கூட்டணிகளும் என்ன ஆகுங்கிற கேள்வி நமக்கு இருக்குது. ரிசல்ட்ஸுக்கு பிறகு நம்ம அதெல்லாம் பார்ப்போம். ரிசல்ட் முடிஞ்சதோடு நமக்கு ஆப்வியஸாக கண்டென்ட் முடிஞ்சிடாது. அதுக்கு பிறகு தான் மிக நீண்ட கண்டென்ட்டுகள்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். நிறைய மாற்றங்களை பார்ப்போம். மனிதர்கள் வந்து நிறம் மாறலாம். குறிப்பாக அரசியல்வாதிகள் ரொம்ப ஸ்பீடாக மாறிடுவாங்க அப்படிங்கிறது தான். அதை மனசில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா போதும். யாரையும் நம்ம தனிப்பட்ட முறையில் டிஃபெண்ட் பண்ணிக்க வேண்டாம். தேர்தலுக்கு முன்னாடி தான் அதிமுகவும் தாவேக்கா கூட்டணி அமையாமல் போயிடுச்சு. தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதிமுகவும் தாவேக்காவும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பெரிய பேசுபொருள் ஒன்று போயிட்டு இருக்கு. அது உண்மைதானே? அதுக்கு தாவேக்கா முதல்ல சீட்டு வாங்கணும். அந்த சீட்டு வந்தாதான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற சூழலில் அதிமுக சீட்டு குறைவாக வாங்கணும். உதாரணத்துக்கு அவங்க ஒரு 112 வராங்க, இன்னொரு 5 எம்எல்ஏ வேணும், இங்ககிட்ட 10 இருக்குன்னா அப்போ சேருவாங்கன்னா பிரச்சனை இல்லை. நம்ம இந்த ஸ்டெப்பும் முடியாமல் அந்த ஸ்டெப்பும் முடியாமல் அங்கே ஏன் நகர்த்தணுங்கிறது நான் ரிவர்ஸில் கேட்குறேன். அது ஏன் எலெக்ஷனுக்கு பிறகு அதிமுகவோடு தான் தாவேக்கா கூட்டணி வைக்க வேண்டும்? ஒருவேளை இவர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி, பிரதீப் குப்தா ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அது 98 இல்லாமல் 120 இல்லாமல் ஒரு 110 வந்து காங்கிரஸ் ஏன் வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடாது? போக மாட்டாங்க நம்ம சொல்ல முடியுமா? இதில் என்னன்னா அவங்க ரிசார்ட்லாம் இப்போவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கிறாங்க. தாவேக்கால ரிசார்ட்டெல்லாம் பார்த்து போய் எங்கே நம்ம எம்எல்ஏக்களை கூப்பிட்டுட்டு போகிறது, ஏன்னா கடத்திட்டு போயிடுவாங்க. எலெக்ஷன் முன்னாடியே கடத்தினா என்ன பண்ணுறதுங்கிற வரைக்கும் பதறி இருக்கிறாங்க. ஸோ அதில் என்னன்னா எலெக்ஷனுக்கு பிறகு நிர்பந்தம் ஏற்படுகிறது என்று சொன்னால் இப்போ இருக்க எல்லா உறுதித்தன்மையும் விட்டுட்டு சமரசங்களுக்கு எல்லா தலைவர்களும் தயாராவார்கள். நாளைக்கு 10 எம்எல்ஏ இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஹைபோத்தட்டிக்கலாக கூட வைங்க, திமுக ஜெயிச்சிட்றாங்க, கூட்டணியாக ஏதோ சிக்கல் வருது, ஒரு 4 சீட்டு வேணும். ஓகே, ஜெயிச்ச அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் நாங்கள் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஆதரவு தரோம், அங்கேருந்து விலகி தனியாக வந்துடுறோம், சபாநாயகரை மட்டும் எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு வந்தால் அவங்க வந்தால் தான் வரும்னா திமுக மாட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா ஏறத்தாழ ஓபிஎஸ் இப்போ தான் கட்சியில் சேர்ந்தார். அவர் கட்சியில் சேருவதற்கு முன்பாக எடப்பாடி அவர்களோட முரண்டிருந்து தனித்து அவங்க இயங்கிய போது அவரோ வைத்திலிங்கமோ மனோஜ் பாண்டியனோ இவர் உஸ்லம்பட்டியில் அவர் ஐயப்பனோ தனித்து இருந்தபோது நடவடிக்கை எடுக்கணும்னு ஓபிஎஸ் மீது எடுக்கணும்னு இபிஎஸ் கடிதம் கொடுத்துருந்தாரு. சட்டமன்ற துணைத் தலைவர் பதவியிலிருந்து ஓபிஎஸ்ஸை மாற்றணும்னு கடிதம் கொடுத்துட்டு ஆர்பி உதயகுமாரை போடணும். அது ரொம்ப நாள் பெண்டிங்லே தான் இருந்தது, சபாநாயகர் முடிவெடுக்காமல்.
தேவை அந்த என்னன்னா இதை உடனே சால்வ் பண்ணி வச்சிட வேண்டாம். அவர் எடப்பாடியை தான் டிஸ்டர்ப் பண்ணுறாரு. எடப்பாடியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோன்னா இன்னொருத்தர் பண்ணுறாருன்னா பண்ணிட்டு போட்டோன்னு திமுக அதை மௌனமாக இருந்து அதை அலோவ் பண்ணுச்சு இல்லை. இந்த மாதிரி ஒரு கேமை நாளைக்கு தேவை ஏற்பட்டால் யார் வேண்டுமானாலும் விளையாடலாம். ஸோ அதனால் அரசியல்வாதிகள் எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசுகிறதெல்லாம் எப்போ பேசுகிறதையும் நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. தேவை ஏற்பட்டால் ஏன்னா மற்றும் பலன் தான். அவர் நேரடியாலாம் அதிமுகவை எதிர்க்கலை, அதுவே ஒரு சேஃப் கேமாக விளையாண்டதாக கூட நம்ம பார்ப்போம். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பித்ததே ஊழல் ஒழிப்பு அண்ணா ஹசாரே காங்கிரஸ் எதிர்த்து தான். அவர் முதல் முறை தேர்தலில் நின்றபோது யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் காங்கிரஸோடு கூட்டணி வைத்து அமைச்சரவையை உருவாக்கி 48 நாள் ஆட்சி பண்ணிட்டு தொல்லை தாங்கலன்னு அவராக ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கு பிறகு கவர்னர் ரூல் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டு ஒரு 8 மாதம் இருந்தது. ஸோ யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாரோ அவங்களோடய போனதும் வரலாறும் அரசியல்வாதிகளிடம் இருக்கிறதுங்கிறதுக்காக நான் அதை சொன்னேன். வைகோ அவர்கள் அஃப்கோர்ஸ் திமுகவை எதிர்த்து தான் தொடங்கினார். அதுக்கு பிறகு தேர்தலில் அவரும் கூட்டணிக்கு போகக்கூடிய சூழல். ஏன்னா அந்த நேரத்தில் எது நியாயமோ அதைத்தான் தலைவர்கள் செய்வாங்க. அது நியாயம் அநியாயம் இல்லை இதுக்கப்புறம் இவங்க அரசியலே பண்ணக்கூடாதுலாம் நம்ம விமர்சனம் பண்ண வேண்டாம். அன்னைக்கே அந்த தலைவருக்கு என்ன நெருக்கடி என்ன நிர்பந்தம் என்பதை பொறுத்து அதனுடைய நியாயங்கள் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் ரொம்ப சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் சேர்ந்து 1 மணி நேரத்தில் கேண்டிடேட் ஆகிறாங்கன்னா கேட்க தான் செய்வாங்க. இவ்வளோ பிளேட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா தலைவர்கள் அந்த அளவுக்குலாம் அதுக்கெல்லாம் கூச்சப்படுற மாதிரி இருந்தால் அரசியல் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழலும் இருக்குது. மேபி நம்பர்ஸ் வந்த பிறகு இதை நம்ம இன்னும் விரிவாக பேசினா நல்லாயிருக்கும். சோஷியல் மீடியாவில் ஒரு மீம் ஒன்று பயங்கரமாக சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, விஜய் ஜெயிச்சா அமித்ஷா கூட, தோத்தா திர்ஷா கூடங்கிற மாதிரி ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மீமை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த மீமில் சொன்னது ஒரு காமிக்கான விஷயமா இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையாகுமா? இல்லை, இதில் நம்ம கருத்து சொல்லாமல் இருக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா தலைவர்களுடைய தனிமனித வாழ்க்கையை உள்ளே கொண்டு வர்றதுங்கிறது யாருமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த எலெக்ஷன்லேயே ரொம்ப ப்ரோஆக்டிவாக பாயிண்டடாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்க முடியும். அப்படி அவங்க பேசின விஷயங்களை விடவும் எது வைரல் ஆச்சுன்னா பர்சனலாக 2 பேரும் பேசிக்கிட்டே தான் வைரல் ஆச்சு. அப்போ அது என்னவாகுதுன்னா டாக்ஸிக்கான ஒரு இடமாக அது மாறுகிறது. புதிதாக அரசியலை பார்க்கணும்னு நினைக்க ஒரு இளைஞன் இந்த ஷார்ட்ஸ் அவன் பார்க்குறான்னா என்னையா அப்படி இவங்க பர்சனல் அவங்க இதுட்டுறாங்க இவங்க பர்சனல் இதுட்டுறாங்க, இப்படிப்பட்ட ஒரு அரசியல் எனக்கு அரசியலே வேண்டான்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மீமை சர்க்குலேட் பண்ணுறவங்கள பற்றி நீங்கள் உருவாக்குனவர்களை விடவும் எனக்கு சர்க்குலேட் பண்ணுறவங்கள பார்த்தா இன்னும் நான் சொல்கிறேன் விஜய் அரசியலாக அது இருக்குது, அவ்வளவு தவறுகள் இருக்குங்க. நீங்கள் அங்கே நில்லுங்கிறது தான். திரும்ப சம்பந்தம் இல்லாமல் அதற்குள்ள ஒரு பெண் ஒருவரை கொண்டு இதுபடுத்தி நான் திரும்பவும் சொல்கிறேன், அவரின் மீது ஏதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் சிக்கல் இருக்குது அப்படின்னா நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க அவங்களோட இணையர், அவங்க பார்த்துக்க போகிறாங்க. அவங்க பொதுவெளிக்கு வராத வரைக்கும் வந்தாலுமே நம்ம பேசலாமான்றது நமக்கு ஒரு பவுண்டரி இருக்குது. இதை தாண்டி விஜய் விமர்சிக்கிறீங்க. கரூரில் இருந்து இப்போ குழந்தைகளை அடம்பிடிங்கன்னதெல்லாம் அவ்வளவு மோசமான விஷயம். குழந்தைகள் இன்னைக்கு இருக்காங்கன்னா நீங்கள் இல்லை ரிசல்ட் அன்னைக்கு குழந்தைங்க மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோங்க நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப சீரியஸான விஷயங்கள் நிறைய இருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருவருடைய நடத்தை குறித்து போகிறது அப்படிங்கிறது அது பொது வாழ்க்கையிலும் செய்யக்கூடாது, தனிப்பட்ட முறையிலும் அது நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. அது மிக மிக நம்முடைய ஆழ்மன வக்கரங்களினுடைய வெளிப்பாடு. நம்ம அதுக்கு மேலே கொண்டு போக வேண்டாம். இறுதியாக ஒருவேளை தாவேகா தலைவர் விஜய் மட்டும் ஜெயிச்சு ஒரே ஆளா சட்டமன்றத்துக்குள்ள போனா அந்த சட்டசபையை அவர் எப்படி எதிர்கொள்வாரு? அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும்? நானும் அதுக்கு தான் அவளா காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க இதுல வேற ஒரு வசனம் சொல்வார் இல்லையா, இம்சைரசன் அப்ளிகேஷன்ல சிங்கத்தின் குகைக்குள்ளே அதன் பிடரையை பிடித்தா தொங்க பார்க்கிறாய் அப்படிங்கிற மாதிரி இவர் போயிட்டாங்க. அப்படியே எழுந்து ஓம் சக்தி பராசக்தி திமுக சபாநாயகர், தம்பி பர்மிஷன் கொடுக்காம நீங்கள் எந்திரிக்கக்கூடாது, முதல்ல தம்பி மைக் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு செக்ரட்டரிகிட்ட சொன்னார்னா அங்கிட்டு மைக் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. பர்மிஷன் கேட்டு என்ன ஃபார்மாலிட்டியோ எழுந்து என்ன ப்ராசஸோ அதுதான். இல்லை கூத்தனா மற்ற நேரத்துலலாம் லைவ் கட் ஆகும். இந்த மாதிரி அவர் எந்திரிக்கும் போது அவருக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அது இந்த நேரத்தில் லைவ் கரெக்டாக போயிடும், அது ஷார்ட்ஸ் ஆகி வைரல் ஆயிரும். அப்போ அவர் ஊதி 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 பெரிதாக்கணும். ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, அந்த பிம்பம் அந்த பபுள் மொத்தமாக உடைவதற்கான வாய்ப்பு, அவருக்கு கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு. நீங்கள் உச்ச நட்சத்திரமாக சினிமாவில் இருக்கலாம் சார், இங்கே நீங்கள் ஒரு பிகினர் தான், ஒரு கிண்டர் கார்டனில் இருந்து தான் நீங்கள் தொடங்கணும். அது தப்பும் இல்லை அவமானமும் இல்லை, எந்த வயசுலையும் உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த தலைவர் பிம்பத்தில் இருந்து பிகினராக தொடங்க வேண்டிய இடம், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், தப்பு இல்லை, கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். சீனியர்களும் ரொம்பலாம் நீங்கள் ரேகிங் பண்ணிடாதீங்க. திமுக அதிமுகவினுடைய மூத்த உறுப்பினர்கள் அப்படிங்கிறது நம்ம வேண்டுகோளாக வைக்க வேண்டியது. தாங்குவாருங்களா சட்டசபையில்? இல்லை அவங்க கேட்குற கொஸ்டினுக்கே
ஐயோ எனக்கு எம்எல்ஏ பதவி வேணாம்னு சொல்லி கிளம்பிடுவாரா? அட்டண்டன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அதுக்கு ஏதாவது அவார்டு கொடுக்கத்தா லீஸ்ட் அட்டண்டன்ஸ்க்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் பிரச்சாரத்துக்கே போகாத ஒரு சட்டமன்றத்துக்கு போவார். சட்டமன்றமே ஏற்கனவே ஆண்டுக்கே ரொம்ப குறைவான நாள் தான் கொடுதுங்கிற விமர்சனம் இருக்குது. அப்புறம் அதுக்கும் ஒரு நாள் போனால் டயர்ட் ஆகிடுச்சுன்னா அடுத்த நாள் போகாமல் விட்டாருன்னா நீங்கள், நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆட்சியாக அரசாக எல்லா அரசிலும் நிர்வாக சீர்கேடுகள் குறைபாடுகள் இருக்கும். அதை நீங்கள் பின் பாயிண்டடாக கரெக்டாக அடிக்கணும். பொதுவாக அது ஒரு தீய சக்தி நீங்கள் இழுத்து விடுறது, அவங்க இப்படி தான் போகிற போக்கில் புரணி பேசுறதுங்கிறது அரசியல் கிடையாது. பல நேரங்களில் புரணி பேசுகிறவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுக்காக அது ஆரோக்கியமான அரசியல் இல்லைனா அது அரசியல் கிடையாது. வரட்டும். ஏன்னா அவரெல்லாம் நான் போகணுன்னு எதிர்பார்க்குறது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக ஜாலியாக அரசியல்னால் அவ்வளோ இதாக போச்சு இல்லை. வாங்க, கோரிக்கை என்ன, மக்களுடைய பிரச்சனையை எப்போ பேசணும், எந்த நேரத்தில் அனுமதி கொடுக்குறாங்க, எப்படி இயங்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ தான் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தான் ஒரிஜினல் களம் என்ன அப்படிங்கிறத. ஏன்னா நீங்கள் எதாவது அந்த பக்கம் முதல்வர் பேசும்போது எதிர்ப்பு தலைவர் பேசும்போது எந்திரிச்சு ஏதாவது வார்த்தை விட்டிங்கன்னா அவங்க கூட இருக்க அத்தனை எம்எல்ஏக்களும் எழுந்திருப்பாங்க. அந்த கடந்த காலத்தில் விஜயகாந்த் பேசும்போது இந்த பக்கம் ஜெயலலிதா ஏதாவது கவுண்டர் விடுவாங்க, இவர் எழுந்ததும் பின்னாடி அங்கே 2 எம்எல்ஏக்கள் எழுவாங்க. திபுன்னு பின்னாடி அந்த 29 பேரை அப்படியே டக்குன்னு எழுந்தது ஒரு மாதிரி ரசவாசமாக இல்லை. பின்னாடி யாருமே இல்லாமல் தனியாக நின்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு யாருக்கு நடுவில் போடணுங்கிற வரைக்கும் அங்கே உள்ளதான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும், ஃபன்னாக இருக்க போகுது, மிக நிச்சயமாக இருக்கும். கற்றுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தெரியாததை கற்றுக்கிறதுங்கிறது ஆக்சுவலாக அந்த வெளிப்படைத்தன்மையை தான் மக்கள் இன்னும் ரசிப்பாங்க. எனக்கு இது தெரியாது, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத தவறாலாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு விஷயம் தெரியாதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு அவமானம் கிடையாது. கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்காமலே நான் இருந்துக்கிறேன்னு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்கன்னா உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையோ என்கிற இடம்தான் மக்களுக்கே தவிர மக்கள் வெற்றியாளர்களை விரும்புவதில்லை, போராளிகளைத்தான் விரும்புகிறார்கள். அவர்களுக்கு எப்போதும் ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். போராளியாக இருங்கள். மக்களினுடைய குரலை அவங்க எல்லாராலையும் பேச முடியாதுங்கிறதுக்காக அதை ஒழிக்கிற இடத்துல நான் நிற்கிறேன், ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் எம்எல்ஏவா ஜெயிச்சாலும் ஜெயிக்கலானாலும் என்கிற ஒரு நிலைக்கு விஜய் தன்னுடைய உழைப்பின் மூலமாக கொண்டு வந்தால் நமக்கு வாழ்த்துக்களை சொல்றதுல எந்த விதமான தயக்கமும் கிடையாது. ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றி.